ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ வீக் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னையோட பயங்கர ஹாப்பி எனக்கு. இந்த வீக் எப்படி போச்சு, நான் நல்ல சவால்கள்லாம் சந்திச்சேன் அப்படின்றது தான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீக் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு 3 நாள் ஹாலிடே, 4 நாள் ஒர்க்கிங் டே அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த வீக் வந்து ரெண்டுமே நான் ஃபேஸ் பண்ணேன். 3 நாள் வந்து பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, வீட்டில் தான் இருந்தேன். 4 நாள் வந்து பயங்கர வேலை. திடீர்னு சும்மாவே இருந்துட்டு நமக்கு திடீர்னு ஒரு வேலை வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நான் போயிட்டு வந்து ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தேன் இல்லையா? என்னோட என்வாயர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. ஸ்நாக்ஸு, சாக்லேட்டு, கேக்கு ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் அங்கே. ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 100 days வந்து நான் சுகர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். எப்போவுமே சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி என் வீட்டுக்காரர் போகும்போதில் ஸ்கூல் போகும்போது சொல்லுவார், எதையும் ஸ்கூலில் சாப்பிட்றாத, சும்மா வைக்கிறாங்கன்னு எதையும் எடுத்து சாப்பிட்றாதன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சுகர் பிடிக்கும். நோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு நாள் ஸ்ட்ரிக்டாக சாப்பிடாம இருப்பேன். அடுத்த நாள் வந்து நம்ம நேற்று தான் சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் சாப்பிட்ருவேன். ஸோ அதனால தான் வந்து மெயினாக சுகர் வந்து என்னோட வீக்னஸ் எதுவோ அங்கே வந்து நம்மளோட பக்தியை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த உட்காந்து சாப்பிட்ற இடத்துல தான் வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே. அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு சாப்பிட்டேன்னா 2 நாள் வந்து பயங்கர தலைவலி. நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லையா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் 2 நாள் வந்து பயங்கர தலைவலி இருந்துச்சு. அப்புறம் ஓகே, எனக்கே நான் என் மனசுக்கு சொல்லிக்கிட்டேன், 100 நாள் கழிச்சு நான் எதிர்பார்த்த ஒரு எனக்கு உடம்பு, நான் எதிர்பார்த்த ஒரு லைஃப் கிடைக்க போகுது அப்படின்றதுனால இன்னைக்கு இதை தாண்டி போகிறது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேங்க. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குள்ளே ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். சரியாக போயிடும். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் வந்துருச்சு. பாருங்க, 103 டிஜிட்ல இருந்து 90க்கு வந்துச்சு. இப்போ வந்து 86 days தான் இருக்குது. நம்ம நாளை வந்து 3rd வீக் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை. ஸோ பயங்கர ஹாப்பி. ஓடிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் என் மனசுக்கு திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் நான் இந்த முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நிறைய பேர் இமெயில் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டில் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, இமெயிலும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. நான் நேம் எல்லாம் சொல்லலை, யார் பண்ணீங்க என்னன்னு சொல்லிக்கலாம். ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப 5 kg அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து. நல்லா நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா என்ன சொல்கிறது, என்ன அவங்க மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து 2.5 kg குறைஞ்சிருந்துச்சு இல்லையா. என்ன நமக்கு 2.5 தான் குறைச்சிது, ஐயோ நம்மளும் ஒழுங்காக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெயிலை பார்க்கும்போது என்ன நான் பூஸ்டப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் உங்ககிட்ட இருந்து வர கமெண்ட்ஸ்லையும் உங்ககிட்ட இருந்து வர மெயில்லையும் தான் நான் வந்து என்ன பூஸ்டப் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். வீக் 3க்கான மீல் பிளான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்புறம் வீக் 2ல பெரிய சவால்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான். அப்புறம் இன்னொன்று வந்து காலையில் இப்போ சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறேன் நான். ஸோ நைட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குறேன். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 to 5 அப்படி எழுந்திரிக்கிறேன். நைட்டு தூங்குறது பார்த்தீங்க அப்படின்னா 10:30 ஆகிடுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து டயட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபுட்டு எவ்வளோ பார்த்து எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தூங்குறது தான். கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்கணும் அப்படின்னா நம்மளால டயட் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ 4 நாள் செய்வோம், 5ஆவது நாள் வந்து விட்டுருவோம். அந்த தப்பு வந்து நடக்கக்கூடாது. இந்த வீக்கில் தான் நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மீல் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டயட்டுக்குன்னு எதுவும் பெருசாக இப்போ வரைக்குமே செஞ்சு வைக்கல. ரீசன் என்ன அப்படின்னா நான் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா மீட் செய்கிறேன் இல்லையா, நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு சேம் அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சுருவேன். மற்ற நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அவங்களுக்குன்னு வேறு ஏதாவது செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா எல்லா நாளும் நான் சாப்பிட்ற அதே மீலை என் பசங்களுக்கு கொடுக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கவன் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எப்பயும் போல் ரைஸ், சப்பாத்தி அதெல்லாம் தான் பண்ணி வைக்கிறேன். கிரேவி மட்டும் மாறும், அந்த மாதிரி இருக்குது. சேலட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் வந்து நான் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவேன். எல்லா ஃப்ரூட்டும். ஒரு ஃப்ரூட்டை கொடுத்து இந்த நிமிஷத்துக்குள்ளே முடியும், அப்போ தான் உனக்கு வேறு ஏதாவது தருவேன் அப்படின்னு சொன்னால் தான் பையன் வந்து சாப்பிடுவான். ஸோ அதனால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஷெடியூல் அப்படியே தான் போயிட்டுருக்கு. நான் மட்டும்தான் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நிறைய வந்து கமெண்ட்ஸ் வந்தது என்னென்னா ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கங்கன்னு வந்துருந்துச்சு.
நான் எல்லா மீல்லையுமே ப்ரோட்டீன் பார்த்து தான் போட்டிருக்கேன். நான் வந்து குவான்டிட்டி தான் கம்மி பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. நான் எப்போயும் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். குவான்டிட்டி தான் கம்மி பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதில் நான் ஒவ்வொரு மீல் சாப்பிடும்போதும் இதில் என்ன ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்து தான் நான் வந்து சாப்பிட்றேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரெண்டாவது ஃபுட் பற்றின சிந்தனை இப்போ நிறைய வந்திருக்கு எனக்கு. இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால இந்த விஷயம் இருக்குமோ, இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால இது நல்லா இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீக் 2 எனக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, வீக் 2 வந்து எனக்கு 700 கிராம் குறைஞ்சிருக்கு. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா 87.7 இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா 7th டே. இன்னைக்கு காலையில் செக் பண்ணும்போது 87 kg இருந்துச்சு. ஸோ எனக்கு ஹாப்பி தான், அதுவே ஹாப்பி தான். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு மூஞ்சி சின்னதாகிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரீசன் என்ன அப்படின்னா, சுகர் கட் பண்ணியிருக்கிறதுனாலே அது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பாடியில் நடக்கும். அப்புறம் இன்னொன்று, இந்த ட்ரெஸ் நான் ஃபஸ்ட்டு போட்ட அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ நல்லா பாருங்கள், இன்ச்சு குறைஞ்சிருக்குன்றதுக்காக சொல்கிறேன், லூஸ் ஆயிருக்கு. அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க, நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக தான் குறைச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து இதில் ஒழுங்காக சொல்லலை, வீடியோவில் சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையாலுமே என்னோட ஒரிஜினல் வெயிட்டை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஃப்யூச்சரில் நான் பார்த்தாலும் சரி, ஃப்யூச்சரில் என்ன மாதிரி யாராவது வெயிட்டை குறைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு இது ட்ரூவாக இருக்கணும். மேபி அவங்க 1 வீக்கில் வந்து என்னை விட கொஞ்சம் அதிகமாக குறைச்சாலும் சந்தோஷம் தான், எனக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ நான் பார்க்கும்போது என்னோட உண்மையான இது எனக்கு இருக்கணும். ஸோ என்னோட சேனல் அப்படின்றத நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதோ, நான் எப்படி என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணுறனோ, தப்போ ரைட்டோ எல்லாத்தையுமே நான் வந்து நானாக தான் கற்றுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் எதுக்கும் பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்னோட உண்மையான வெயிட்டை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாரம் எனக்கு வந்து 700 கிராம் தான் குறைஞ்சிருக்கு. பட் ஐம் ஹாப்பி. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் இல்லையா, அடுத்த வாரம் எனக்கு ஒரு 1/2 கிலோ குறைஞ்சாலும் எனக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த வீக்கில் இருந்து 9 வீக்ஸ் சாய்பாபா ஃபாஸ்டிங் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீக். இன்றைக்கி மட்டும் தேர்ஸ்டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மீல் பிளானில் போட்டிருக்கேன். சடனாக எனக்கு லாஸ்ட் டைம் கோயிலுக்கு போனப்போ தோணுச்சு, நம்ம 9 வீக்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ ஃபாஸ்டிங் இருக்கலாம்னாலும் சொல்லியிருக்கேன்ல, வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. உடம்புக்கு எடுத்துக்காத இப்படியே தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு வழியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் சாய்பாபா கோயில் போயிட்டு அங்கே என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ அது. நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து வேண்டிகிட்டு இருந்தேன், சாய்பாபா ரொம்ப பசிக்குது, என்னால் வந்து ஃப்ரூட் நம்மளால் நிறைய சாப்பிட முடியல ஒரு நாள் ஃபுல்லாலாம். நான் வந்து வேண்டிகிட்டே இருந்தேன், சாய்பாபா நான் வந்து காலையிலேருந்து பழம் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு பசிக்குது நல்லா, ஆனால் நீ வந்து எனக்கு ஸ்வீட்டாக எதையும் கொடுத்துறாதான், என்னால் அதையும் சாப்பிட முடியாது. அப்புறம் அங்கே ஸ்வீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், நான் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. ஸோ அதனால் வேண்டிகிட்டே வந்தேன். அதே மாதிரியே வெளில வந்தேன், சுண்டல் இருந்துச்சு. என் எடுத்த பாக்ஸில் சுண்டல் இருந்துச்சு. உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் எடுத்த பாக்ஸில் சுண்டல் இருந்துச்சு. அப்புறம் இவங்க எடுத்த பாக்ஸ்லேயும் சுண்டல் இருந்துச்சு. அவங்களும் என் கூட கோயிலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் சுண்டல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அவங்கள்ட்ட வந்து பொங்கல் வந்துருந்துச்சு. ஒரு பொங்கல் ஒரு சுண்டல் வச்சு சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து இந்த வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து அந்த இடத்துல உட்காந்து அதை மட்டும்தான் வேண்டிகிட்டு இருந்தேன், சாய்பாபா ஸ்வீட்டாக எனக்கு எதுவும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு இனிப்பு தான் நிறைய செஞ்சுட்டு வருவாங்க, கேசரி, சக்கரை பொங்கல், அவல் பொங்கல் அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் பயந்துகிட்டே இருந்தேன். ஓகே, 2 சுண்டல் சாப்பிட்ருந்தா கூட எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொங்கல் ஒரு சுண்டல் சாப்பிட்டதுனால கொஞ்சம் நல்லாவே தெம்பாயிடுச்சு, எனர்ஜி ஆகிடுச்சு. ஏன்னா காலையிலேருந்து என்ன மிஞ்சி போனால் 2 ஆப்பிள் சாப்பிட்ருப்பேன், ஒரு பனானா சாப்பிட்ருப்பேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். கிரேப்ஸ் என்னால் சாப்பிட முடியல. என்னென்னா அது ஒரு மாதிரி அதில் ஒரு துவர்ப்பு இருக்கும் தெரியுங்களா, தோல் மென்று சாப்பிடும்போது. அது வந்து என்னால் ரொம்ப கிரேப்ஸ் வந்து சாப்பிட முடியல. அதனால் கொஞ்சம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனதே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு என்னால் சாப்பிட முடியாமல். பட் ஓகே, இந்த நாள் நல்லபடியாக நிறைவாயிடுச்சு. சாய்பாபா கிட்ட வச்ச வேண்டுதலும் வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. வெயிட் எவ்வளோ குறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். 3rd வீக்லேருந்து நம்ம பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 10,000 ஸ்டெப் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி 10,000 ஸ்டெப்பு நடக்கிறீங்க, வின்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளே நடக்கிறதே வந்துடும், 10,000 ஸ்டெப் தாராளமாக வந்துடும். நம்ம வந்து 2வது, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நடக்கும்போது நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். நிறைய பேர் வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னா கவுண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கவுண்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, 10,000 வரலன்னு நினைப்பீங்க. அது ஓகே, அது பரவாயில்ல. ஒருவேளை வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது ஓகே தான். இன்னொன்று, இப்போ அடுத்த 3rd வீக்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டயட்டும் இருக்குது, டைமிங்கும் இந்த தடவை வந்து நான் மேலே போட்டிருக்கேன்.
என்னோட டைமிங், என்னோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் வேணால் மாற்றிக்கங்க, மீலும் மாற்றிக்கங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் முன்னாடியே சொன்னது தான், இந்த வீடியோ நான் என்னோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் அது விருப்பப்பட்டதுனால நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் குட்டி குட்டி சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு நான் இதே டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், கொஞ்சம் ரைஸ் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. உங்கள் விருப்பங்க, நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. குவான்டிட்டி இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது இவ்வளோ சாப்பிடணும், நான் இதெல்லாம் இவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஹைட் வேறு, ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து நமக்கு நம்ம எதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை ஏற்றணுமோ அதெல்லாம் கம்மியாக சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். நான் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சியா சீட்ஸு இதெல்லாம் நான் வந்து போடலை. ஏன்னா நான் அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டதே இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டும் நான் வளரல. அதனால் ரெகுலர் மெனுவில் என்னால் அதை எடுத்துக்க முடியாது. இப்போ என்றைக்கோ ஒரு நாள் ஃப்ரூட்ஸில் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு 5 கிராம் சியா சீட்ஸ் சாப்பிட்ணும், 5 கிராம் வந்து மற்ற எல்லாமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு கஷ்டம். அந்த மீல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே நான் டயர்டாயிருவேன். ஸோ அதனால் எனக்கு இது ஓகேவாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கங்க. பட் நீங்கள் எந்த மெனு ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, சேர்ந்து பயணிப்போம் இந்த 100 days அப்படின்றது. அதுதான் என்னோட மெயின் தீமாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு நீங்கள் நான் என்ன ஃபாலோ பண்ணி தான் வரணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. குட்டி மெனூஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வீக் 3லேருந்து நம்மளோட ஸ்டெப்ஸ் கவுண்ட் இருக்கட்டும், ஒரு குட்டி எக்ஸசைஸ் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் ரெகுலராக பாருங்கள், அதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி எக்ஸசைஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட்கள் நகர நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்ற எண்ணம் வந்து மனசில் வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸை வந்து நிறைய ட்ரெஸ்ஸை நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். அந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியல. அது ஏதோ ரொம்ப வந்து இத்தனைக்கும் அது 300 rupeesக்கோ என்னமோ தான் வாங்கினேன் இந்தியாவில் வந்துட்டு. அது ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கலர் எடுத்ததுனாலே என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இழைச்சிட்டு இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கீப் ஆன் நம்மளோட ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ எந்த இடத்துலையுமே அது தடைப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சாமிக்கிட்டே அதான் வேண்டிக்கிறேன், நான் 100 நாள் மட்டும் எனக்கு எந்த ஒரு இதையும் கொடுத்துடாத. எனக்கு சளி காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா நான் லெமன் ஹனிலாம் குடிப்பேன் இல்லையா? ஹனி வந்து இப்போ ஸ்வீட் அதெல்லாம் குடிக்க முடியாதுல்ல, வேண்டிக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு இந்த 100 நாள் மட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துடாத ப்ளீஸ், நான் அந்த 100 நாள் மட்டும் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சாய்பாபா கிட்டேயும் வேண்டிட்டு வந்தேன். பட் எனிவே நல்லதே நடக்கும், நல்லதே நம்மளும் நினைப்போம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கேங்க. இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வெயிட் அப்டேட் கொடுத்துட்டேன், நான் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் சேலஞ்சும் சொல்லிட்டேன். இதுதான் சுகர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அங்கே எல்லார் கையிலையுமே காஃபி கப் இருக்குமா, அப்படியே டெம்ட் ஆகுது. நம்ம வந்து பிளாக் காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு காஃபியெல்லாம் போட்டு வாசனைலாம் மோந்து பார்த்தேன், குடிக்க முடியல. இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, எல்லா கஷ்டம் எல்லா ஒரு நன்மைக்கு பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பட்ட கஷ்டங்கள் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ பின்னாடி ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடி கஷ்டப்படணும். 100th day நம்ம வெயிட்டை செக் பண்ணி நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த குட்டி கஷ்டங்கள்லாம் நம்ம கடந்து ஈஸியாக போயிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்கள் யாருக்காச்சும் இதே மாதிரி கஷ்டங்கள் இதே மாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் அனுப்புங்க, நம்ம வந்து பேசலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே பரவாயில்ல, இப்போ எனக்கு அவங்க சொன்னால் 5 கிலோ குறைஞ்சிருக்குனாங்களா, எனக்கு வந்து ஓகே பர்ஃபெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல், நம்ம வந்து டைமிங்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்ல அதனால தான் போல், ரெண்டாவது அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. எனிவே எது எப்படி இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக 100th day நம்மளோட வெயிட்டை 10 கிலோ கண்டிப்பாக குறைச்சிருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி ஹாப்பியாக போச்சு. 4 நாள் ஸ்கூலு, 3 நாள் லீவு, எல்லாமே நல்லா போச்சு. எல்லாமே ஹாப்பி தான். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுகர் தான் கல்ப்ரெட்டும். அவன் தான் அந்த கல்ப்ரெட்டை நம்ம வந்து சாப்பிடாமையும் இருக்க முடியல. அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் சுகரும் விட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுற எல்லா கஷ்டங்களையும் நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து ஒன்றாக சேர்ந்து நம்மளோட வெயிட்டை குறைச்சி அடுத்தடுத்த லெவல் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு நான் எடுத்தது வெயிட்டுக்கு வந்து. இனிமேல்
100 நாள் ஒரு விஷயத்த பழகிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நான் எந்த ஆங்கிளில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இப்போ சுகர் சாப்பிட மாட்டேன்றீங்க, 100 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா திரும்பி நீங்கள் வெயிட் போட்டுருவீங்க அப்படின்னாங்க. 100 நாள் ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணும்போது 101வது நாள்லேருந்து நம்ம பழகிருப்போம்ல இந்த 100 நாளுக்கு, அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பார்ப்போம். நான் காஃபி டீயை கம்ப்ளீட்டாக விட்டுருவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேளை விட முடியலை அப்படின்னா அதை 101வது நாள் யோசிப்போம். இப்போ யோசிக்க வேணாம். ஏன்னா இப்போ யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மூளைக்கு வந்து போய் சொல்லிவிடுவோம் நம்ம 100 நாள் கழிச்சு குடிச்சிக்கிறோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து விட்டுறணும் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. எனிவேங்க, நான் சாப்பிட்டு நல்லா தெம்பாக பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான். இது போயிட்டு கீழே போயிட்டு கிச்சன்லாம் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. போயிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குற வேலை தான். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீக்லேருந்து ஷார்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். குட்டி குட்டி எக்ஸசைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ஓப்பனாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் வெயிட்டாக இருக்கட்டும், நான் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன், நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு கீழே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்துச்சு, இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கீழே கண்டிப்பாக லிங்க்கோ இல்லை கமெண்ட்லையோ ஷேர் பண்ணுங்கள். ஒன்றாக சேர்ந்து ஜாலியாக வீட்டை படிக்கலாம். ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.